சார் முன்னாடி பின்னாடி வாங்க சார். இது லேடி சீட். லேடிஸா நிக்கிறாங்க சார். நீங்க எங்க போகணும்? தாலி கட்டி போட்டிருக்கேன். உங்க வீட்டுக்காரனா? ஏன் அறிவு கட்டவன? நீதான் லைசன்ஸ் வாங்கியிருக்கில்ல, இந்த விளையாட்டெல்லாம் வீட்டுல போய் விளையாட வேண்டியதானே? ஏன் ஏன் இங்க உயிர் எடுக்கிற? சரியான சாவுகிறாய்க்கு. என்னது அடிச்சிட்டாங்களா? நான் மட்டும் அங்க இல்லனா இவர் அரைகுறையாதான் வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. ஏதோ கட்டின புருஷனாச்சேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து. பேசாதேன் கூட. ஏதோ ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தாங்கிறதுக்காக மூஞ்ச ஒப்புன்னு வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டேன். நீங்க மட்டும் பெரிய பிரஸ் ரிப்போர்ட்ங்கிறதுனால நேரம் தவறி வரலாமாக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். போற வரவெல்லாம் என்ன முறைச்சு பாத்துட்டு போறோம். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி அழகா இருக்கா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி இது? சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற. அப்பா வாங்க போறேனா? உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. கைய கீழே இறக்குங்க. ஜானு, தூங்கிட்டியா? எனக்கு தெரியும் உங்களுக்கு சூடு சொரணே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா? ஸ்விம்மிங் பூல் பாக்கிறதுக்கு அழகா இருக்குல்ல? நீ என்ன ஸ்விம் பண்றதானே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் மிஸ்டர் ராஜ், சதா சர்வ காலமும் வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. She is my wife ஜானகி. ஃபர்ஸ்ட் வெட்டிங் anniversary இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். That's all. மத்தபடி நாங்க இந்த ஹோட்டலுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நான் இந்த ஹோட்டலை கட்டி 5 வருஷமாச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெட்டிங் anniversary கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். Thank you sir. போன வருஷம் இதே நாள்ல என்ன பயம், என்ன வெக்கம். இப்ப நான் பயந்தா கூட நீ விட மாட்டேன். என்னங்க நீங்க? உட்கார். என்ன சாப்பிடுற? எனக்கு You Mr. Raj, your order is ready. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க? பின்ன யார் பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பாத்துருவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிடாத, அப்புறம் வெட்டிங் டே கொண்டாட முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அமர்க்களப்படுத்தி இருப்பேன். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என் மாமனாரோட இந்த ஹோட்டல்காரன் எவ்வளவு மரியாதையான வண்டி. என்ன பாக்குற? உங்க அப்பனை தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு வந்தானா கடனேன்னு கட்டில போட்டு போயிட்டான். நீயும் 2 பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்து நின்ன. இங்க பார், பூவாலே டெக்கரேட் பண்ணிருக்கான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்க போறேன். ஓகே? ஓஹோ, தூங்கிடுவீங்களா? அப்ப அதை செய்யுங்க. நான் வெராண்டால படுத்திருக்கேன். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க. Excuse me. It seems that someone has settled our bills already. Do you know who has paid it? I don't know, sir. But it has been settled already. Oh. மிஸ்டர் ராஜ், Yes. நீங்க என் விருந்தாளி, இது என்னோட ஹோட்டல். விருந்தாளிங்க கிட்ட பணம் வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல. Thank you. டாக்டர், கலாவதி டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். தேங்க் யூ. மே ஐ கம் இன்? கம் இன். குட் மார்னிங். என்ன சார் நீங்க? உட்காருங்க. உடம்புக்கு என்ன சார்? டாக்டர் நீங்க தானே பார்த்து சொல்லணும். வயசாகிட்டே போகுது. அதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மருந்து தர முடியும்? அந்த காலமா இருந்தா காயகல்பம் வாங்கி சாப்பிடலாம். இப்பதான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையே. சீஃப் வந்த உடனே அவரை கன்சல்ட் பண்ணிட்டு எல்லா டெஸ்டையும் எடுத்துடலாம். ஏன் சார் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போனா என்ன? அதுக்கு தான் வந்திருக்கேன். இருந்த எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டே போறேன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன். டாக்டர், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. வணக்கம் டாக்டர். வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். பாட்டி எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. நர்ஸ், அந்த ரிப்போர்ட்டை கொண்டாங்க. இந்தாங்க சார். எனக்கு டியூட்டி முடிஞ்சது. நான் வீட்டுக்கு போறேன். நாளை காலையில பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். டாக்டர், உங்களோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். நீங்க எனக்கு ஃபேமிலி டாக்டரா வந்துருங்களேன். என்ன கண்டவங்க கையெல்லாம் நீங்க பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. எத்தனை நாளைக்கு தான் ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பீங்க? புரியல? எம்பிபிஎஸ் படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியலையே. எல்கேஜி குழந்தை மாதிரி தடுமாறுற. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாமா? உன் எதிர்கால வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னேன். நீயா ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எதுக்கும் புருஷங்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு காலையில வந்து பதில் சொன்னாலும் சரி. அண்ணா நகர்ல 3 கிரவுண்ட்ல வீடு பார்த்திருக்கேன். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வருங்காலத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்டினா கிரவுண்ட் விலையெல்லாம் ஏறிடுமா? ஓகேனா நாளைக்கே 2ஐயும் கரையும் பண்ணிடலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவு சொல்லு. சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். சார், டாக்டர் ஜானகி வரல? வரல சார். ஏன்? அவங்க வேலையை ராஜினாமா செஞ்சுட்டாங்க சார். என்ன இந்த அயோக்கி அப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும்
நான் எதுக்குங்க உயிரோட இருக்கணும்? அவனை நீ அங்கேயே செருப்பால் அடிச்சிருக்கணும். அப்பதான் இந்த XW ராமரத்னம் மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்துவானுங்க. நீ அடிக்கலன்னாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த அயோக்கியனை இந்த ஊரே செருப்பால் அடிக்க போகுது. அடிச்சிருப்பேங்க. ஆனா எதுக்காக அடிச்சேன்னு 4 பேர் உங்களை கேட்ட அந்த அவமானத்தை உங்களால தாங்கிக்க முடியுமா? நீ அழாத ஜானு. நான் சொன்ன கேளு. பெண்களுக்கு கல்வி உதவி என்ற பெயரில் சில பெரிய மனிதர்கள் செய்யும் அநியாயங்களை இந்த தேசம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சமீபத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி ரேகாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். XW ராமரத்னம் தன் மகளை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்று ரேகாவின் தந்தை போலீசில் புகார் செய்துள்ளார். பெரிய மனிதர் போர்வையில் அவர் செய்த கற்பழிப்புகள், கொலைகள் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. Damn it, noted them. பத்திரிகையாளர்களாகிய நீங்கெல்லாம் என்னோட அழைப்பு கிணங்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் திறக்க போற XW ராமரத்னம் விமன்ஸ் பாலிடெக்னிக்கோட திறப்பு விழாவில் நீங்கெல்லாம் அவசியம் கலந்துக்கணும். அந்த விழாவுக்கான முன்னோட்டம் தான் இந்த சந்திப்பு. சார், நீங்க இந்த விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆரம்பிக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாரதி தன்னோட கனவுல கண்ட புதுமை பெண்களை நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன் சார். விமன்ஸ் பாலிடெக்னிக் திறந்தா பெண்கள் எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தேசத்துல இருக்கிற பெண்களோட அறிவு கண்களை திறந்துட்டோம்னா அந்த விடுதலை தானா கிடைச்சிடும். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன பண்ணாரா ஐயா? கேர்ள்ஸ் கான்வென்ட், விமன்ஸ் காலேஜ், அண்ட் நவ் விமன்ஸ் பாலிடெக்னிக். இதுக்கு மேல அந்த நாட்டுக்கு என்னமா செய்ய முடியும்? எப்படிங்கயா? என் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவனே நீ ஒருத்தன் தான்டா. மேல போங்க. ஏன் சார், நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஒரு பதவிக்கு வந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லா செய்யலாம் இல்லையா? பதவி என்ன கெடுத்துட்டு பயப்படுறேன் சார். நான் சாகுற வரைக்கும் இப்படி ஒரு சமூக தொண்டனாவே இருந்து செத்து போனுங்கிறது தான் என்னோட ஆசை. மொத்தத்தை எழுதிக்கங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சாக போறோம்னு கடைசியா சொன்னாரே அதை மட்டும் எழுதி சொதப்பிடாதீங்க. எப்படிங்கயா? இனிமே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வராத. அம்மா, பேப்பர் இருந்துச்சா? பேப்பரா? டேபிள் மேல இருக்குப்பா. நீங்க வெறும் பத்திரிகையாளரா இருந்தா மட்டும் போதாதுங்க, பணக்காரராகவும் இருக்கணும். Stop it. அந்த XW ராமரத்னத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. ஆபீஸ்க்கு போனா எல்லாம் தெரியும். ஏன் சார், நான் இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர். நேத்து பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு நியூஸ் கொடுத்தேன். இன்னைக்கு வேற ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்களே, அப்புறம் நான் இதுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கணும்? அப்படியா? எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க? 4 மணிக்கே கொடுத்துட்டேன். உங்களை 2 மணிக்கே இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோமே. மிஸ்டர் ராஜ், இந்த பத்திரிகைக்கு பைனான்ஸ் பண்ணி இருக்கிறது மிஸ்டர் XW ராமரத்னம். ஏதோ அவர் தயவால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவரை பகைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி என்னையும் நடுத்தரவுல நிக்க சொல்றியா? போப்போ, இனிமேலாவது புத்திசாலித்தனமா படைச்சுக்க. வாங்க டாக்டர். சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன். சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் பத்தினி மாதிரி இதை உங்க புருஷன்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தன் தான் பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க?
நேரம் உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த ஐயோக்கு என்னை கெடுத்துட்டான்னு அடுக்குமொழியில அழப் போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த XW ராமரத்தனை கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஆ? ஐயோ, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சிக்காம கத்தி கீழே ஜானு, ஜானு, ஜானு. கோகிலா, கோகிலா, கோகிலா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நானும் அவரும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்குதான் எனக்கு இவர் கல்யாணம் ஆன விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம இவரோட பழகவும் முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிடு கோகிலா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல, தெரியாதனமா சனியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்கா கொலை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே.